திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம். எல்லாமல்ல அருட்பிரகாச வள்ளலார் அருளிச் செய்தது திரு அருட்பா என்கின்ற நூலாகும். இந்த திரு அருட்பா என்கின்ற நூலிலே முதல் 5 திருமுறைகள் பொதுவாகவும் தோத்திரம் மிகுதியாகவும் தொடக்க நிலை, அந்நிலை, அடிநிலை, நடுநிலையை குறிப்பதாக அமைகின்றது. இதிலே 6ஆம் திருமுறை சிறப்பு பகுதியாகவும் சாத்திர கருத்துக்கள் மிகுதியாகவும் முடிந்த நிலை முடிவை கூறுவதினால் 6ஆம் திருமுறை சிறப்பாக போற்றப்படுகின்ற நூலாகும். 6ஆம் திருமுறையிலே அகவல் பாராயணமானது போற்றப்படுகின்றது. அந்நூல் படிப்பதினால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இடர்பாடுகள் நீங்கவும், இடர்பாடுகள் நீங்கி வாழ்க்கையில் நிம்மதியான வாழ்வை பெறவும் இறைவனுடைய திருவருள் கருணையினால் இல்லதென கொடுத்து அல்லது நீக்கி நெறிப்படுத்தி ஒரு செம்மையான வாழ்வியல் நெறியினை நமக்கு அளிப்பதாக திரு அருட்பா என்கின்ற பகுதியானது போற்றப்படுகின்றது. வேண்டிய வரங்களை வேண்டியவாறு அருளி செய்கின்ற பகுதியானது திரு அருட்பா பகுதியாகவும், இதிலே திரு அருட்பா சித்தி நிலையை நமக்கு அளிக்கின்ற ஒரு பகுதி. சித்தி நிலை என்பது நாம் யோகத்திலிருந்து ஞானத்தை சிந்திக்கின்ற ஒரு பகுதியாகவும் போற்றப்படுகின்றது. சரியை, கிரியை, யோகம், ஞானம் நமக்கு அருட்பா படிப்பதினால் யோகத்திலிருந்து ஞானத்தை சிந்திக்கின்ற ஒரு அற்புதமான பகுதியாக போற்றப்படுகின்றது. அருட்பெரும் ஜோதி அகவலில் சிறப்பு திருமுறை 6னுள்ளும் சிறந்தது 6ஆம் திருமுறை. அதனிலும் சிறந்தது அருட்பெரும் ஜோதி அகவல் என்று போற்றப்படுகின்ற நூலாகும். இதிலே குறள் வெண்பாவாக கூறப்படுவது எல்லாம் செயல்கூடும் எண்ணானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து என்பது அருட்பிரகாச வள்ளலாருடைய வாக்காக கருதப்படுகின்றது. இதிலே உள்ளுரையானது நமக்குள்ளே இறைவன் இருக்கின்றார் என்கின்ற கருத்தை அருட்பிரகாச வள்ளலார் புகுத்துகின்றார். இதிலே எம்மையும் என்னை விட்டு இறையும் பிரியாது அம்மை அப்பனுமாம் அருட்பெரும் ஜோதி என்கின்ற அருட்பெருஞ்சோதி என்கின்ற வரியானது அகவலிலே குறிப்பிடுகின்றார். அதிலே எப்பொருள் மெய்ப்பொருள் என்பர் மெய்கண்டோர் அப்பொருள் ஆகிய அருட்பெரும் ஜோதி என்றும் கூறுகின்றார். ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு ஆழ்ந்தமான கருத்துக்களை உடையதாக திரு அகவல் பாராயணமானது கூறுகின்ற நூலாகும். இதிலே 1596 வரிகள் உள்ளன. அனைவரும் திரு அகவல் பாராயணத்தை தினம்தோறும் பாடி அருட்பிரகாச வள்ளலாருடைய பரிபூரணமான அருளை பெறுங்கள். திருச்சிற்றம்பலம்.